டொரண்டோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் கூலி குற்றங்களில் ஈடுபடும் நெட்வொர்க் இயங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 15 மற்றும் 19 வயதுடைய இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் டொரண்டோ போலீஸ் தலைமை அதிகாரி மைரன் டேம்கிவ் இந்த கைது நடவடிக்கை குறித்து அறிவித்தார். கடந்த ஜூலை 27 அதிகாலை 4:45 மணியளவில் யூனிவர்சிட்டி அவென்யூ பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி சென்ற காரில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. சம்பவத்திற்கு பிறகு இலக்கு தகடு இல்லாத கார் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் தப்பி சென்றது. பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீசார் பின்தொடர்வதை கைவிட்ட நிலையில் அந்த திருடப்பட்ட கார் பின்னர் ஸ்காப்ரோவில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 19 வயதுடைய இளைஞர் சென் உல் ஆப்தீன் சையத் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 15 வயதுடைய சிறுவனின் பெயர் சட்ட பாதுகாப்பு காரணமாக வெளியிடப்படவில்லை. இவர்கள் இருவரும் தூதரக தாக்குதலுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக கலிடான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்திலும் ஈடுபட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.